திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒழியான திருமேனி உமிழ்தானோ மிகமேவும் கழியார வரும் யானை கடல் நாழு மறவாமல் அழியாழு மலர் தோவும் அடியார்கள் உளமாற வெளியாகோ வலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய அபிராமி அந்தாதி சிந்தனையிலே நம்ம போன தடவை 78வது பாடலை சிந்தித்தோம். செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் கழப அபிராம வள்ளி அணி தரழ கொப்பும் வைர குழையும் வெளியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே என்பதாக. அதாவது அம்பாளுடைய அந்த வடிவு, அந்த அழகு, அதை அந்த மனதிற்குள் தியானமாகவும் பார்க்கலாம், புறத்தேயும் கண்டு மகிழலாம் அப்படின்றது தான் இந்த பாடலுடைய கருத்தாக அமைந்து உள்ளது. நல்ல தந்தத்தால் செய்யப்பட்ட அந்த செப்பு, அதில் தங்கத்தாலான கலசம் போன்ற அழகான அந்த தனங்கள், அதில் சந்தனம் களபம், சந்தனத்தை உடைய அம்மை அபிராமவல்லி, அதனுடைய காதில் அணிந்திருக்கக்கூடிய முத்துக்கொப்பு, வைர குழை, திருவள்ளியின் அழகான அந்த செழுமையான காட்சி, இதெல்லாம் பவளம் போன்ற இதழ், அதில் நிலவுகின்ற அந்த புன்னகை, இத்தனையும் என்னுடைய 2 கண்களிலும் எழுதி வைத்தேன் அப்படிங்கிறார். கண்களிலேயே எழுதி வைத்தேன், அதாவது கண்ணுக்குள்ளேயே வச்சு பார்க்குறேன்னு சொல்லுவாங்க பாருங்க, அது போல இங்கே அமைத்து கொடுத்திருக்க அற்புதமான ஒரு பாடலாக 78வது பாடல் அமைந்தது. இப்போ 79வது பாடலில் வெளிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சு உண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே உழன்று வெம் பாவங்களே செய்து பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டு இனியே என்பதான ஒரு அருமையான பாடலாக இங்கே அமைத்து கொடுத்திருக்கிறார். அம்மையின் அருள் தன்மை, அந்த அருள் எங்கே இருந்து வருகிறது? வெளியிலிருந்து வருகிறதா? அவளுடைய உடம்பை முழுக்கவே அருள்தான், கருணையின் வடிவுதானே அருள், அது சக்தியாகும். அரண் தனக்கு இறைவனுடைய கருணையின் வடிவம்தான் அம்மை. இந்த கருணையின் வடிவத்தை நாம் அடையணும் இல்லையா? அப்போ அது எங்கிருந்து கிடைக்கிறது? அம்மையுடைய கடைக்கண் பார்வை. இது பட்டு விட்டாலே போதும், உயிர்களாகிய நாம் ஏராளமான செல்வம், அருள் செல்வம். பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை. அந்த அருள் செல்வத்தை பெற்றுவிட்டால் அந்த உலகத்துக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்திற்குரிய சௌக்கியங்களும், இகபர சௌபாக்கியம் அருள்வாயே என்பது போல இகத்திற்குரிய சௌக்கியத்தையும் பரத்திற்குரிய சௌக்கியத்தையும் நாம் பெறலாம். அம்மையின் அருள், அந்த அருள் எங்கிருந்து கிடக்கிறது? ஒளியின் விழிக்கே அருள் உண்டு அபிராம வல்லிக்கு. அபி என்றால் மேலான, ராமி என்றால் அழகு, அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அபிராம வல்லி என்பதான இந்த அம்மையின் அந்த கண்கள் எத்தனை ஒரு அழகு வடிவாக இருக்கிறது. அந்த கண்களிலே வழியும் கருணை, அருள், இதை நாம் பெற வேண்டும். பெறணும்னா, ஒருத்தர்கிட்டருந்து ஒன்று பெறணும் அப்படின்னா ஏதேனும் வழியில் நாம் முயற்சி பண்ண வேண்டும். இப்போ நல்லா படிக்கணும், மார்க் எடுக்கணும், இப்போ டாக்டர் ஆகணும்னா நீட்டு, அதுக்கு படிக்கணும், நிறைய படிக்கணும், படித்து அதில் தேர்வாகணும், கிடைச்சா அந்த நீட்டில் பாஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் கிடைக்கும். இதே போல் ஒரு கல்லூரியில் நல்ல மார்க் எடுத்தால் அடுத்து மேல் படிப்புக்கு உரிய தகுதியை நாம் பெறுவோம். இதே போல் ஒரு தகுதி அம்மையின் அருள் விழிக்கு பாத்திரமாக கிடைக்க வேண்டுமென்றால் நமக்கு என்ன தகுதி வேண்டும் அப்படின்னா, இந்த உலகத்தில் உடம்பெடுத்து
இந்த உடம்பை கொடுத்தது யார்? அம்மை. நம்ம எல்லாருமே சைவ சித்தாந்தம் இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டோம். அம்மை தானே நமக்கெல்லாம் தனு கரண புவன போகங்கள் அத்தனையும் கொடுத்து, இந்த உடம்பை கொடுத்து, உலகத்தை கொடுத்து, இந்த உலகத்தில் வாழும் வழியையெல்லாம் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அம்மை இந்த தனுகரணம் எதற்காக அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியை எழுப்பினால், இறை வழிபாடு கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதைத்தான் வள்ளுவநாயனாரும் என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டா, உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. செய் நன்றி என்பது இங்கே உலகத்தில் உள்ளவங்களுக்கு செய்கிற நன்றி இல்லை, இறைவன் நமக்கு செய்கின்ற செய்யும் நன்றி. இறைவன் செய்த நன்றியோ செய்த நன்மைகளோ அளவு கடந்து. அப்போ அவனுக்கு நாம் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறோம். எதன் மூலமாக? கொடுத்திருக்கும் இந்த உடம்பு மூலமாக இறைவனை வழிபாடு செய்வது. இறை வழிபாடு என்பது எப்படி செய்ய வேண்டும்? நம்முடைய சைவம் மட்டும் இல்லை, நம்முடைய இந்து தர்மமே அறம், பொருள், இன்பம், வீடு என்பதாக 4 வகையாக இங்கே சொல்லப்படுகிறது. அறத்தின் வழியாக நின்று அந்த பொருளை சேர்க்க வேண்டும். இந்த உலகத்தில் பொருள் வேணும். அந்த பொருள் எப்படிப்பட்ட பொருளாக இருக்க வேண்டும்? அறவழியில் சேமித்த பொருளாக இருக்க வேண்டும். நேர்மையான முறையில், நெறியோடு, நல்ல ஒரு நெறியில் இருந்து, அதுதான் அறவழியில் அறம். அந்த வழியில் ஈட்டிய பொருள் கொண்டு இன்பத்தை, அந்த இன்பம் எப்படிப்பட்ட, நாம மட்டும் இல்லை, நம்மை சார்ந்தவர்களுக்கும் இன்பம் கொடுத்தல். இதுதாங்க சரியான உண்மையான இறை வழிபாடு என்பதே. அறம், பொருள், இன்பம், இந்த 3ம் இந்த உலகத்துக்கு உரியது. இந்த 3மே இந்த உலகத்துக்கு. அப்போ இந்த உலகத்தில் அறவழியில் நின்று பொருளை ஈட்டி அந்த பொருளின் மூலமாக நாம் மட்டுமல்ல எல்லோரும் பயன்பட வைத்தல் என்பதுதான் இந்த இன்பம். இந்த 3லும் செம்மையாக இருந்தால் நமக்கு அந்த அறம்பொருள் இன்பம், வீடு பேறு, எப்பேற்பட்ட மேலான இன்பம். அப்போ இந்த உடம்பு, கொடுத்த உடம்பை கொண்டு இனி வரக்கூடிய இன்பம், அந்த வீடு பேறு, இந்த உலகத்து இன்பம் இல்லை, அந்த உலகத்து இன்பம், அதை ஈட்டுதல். அது நல்ல ஒரு இறை வழிபாட்டில் நிற்றல். இந்த இறை வழிபாடு என்பது கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது, அது மட்டும் இல்லை. நம்மை சார்ந்தவர்களோடு இணக்கமாக, இன்பமாக, அவர்களுக்கு உரிய எல்லா வகையிலும் நன்மை செய்தல். இதுதான் மேலான ஒன்று. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். எண்ணில், அப்போ எண்ணங்கள், மனம், வாக்கு, காயம் 3னாலும் நன்மை செய்யணும். எண்ணங்கள் செம்மையாக இருந்தால் வாழ்வு செம்மையாக இருக்கும். எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. இது எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. இதை ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் எந்திரிக்கும் போதே இந்த பாடலை சொல்ல வேண்டும். சொல்ல 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 நமக்குள் இன்றைய நாளிலே நாம் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, மனத்தாலும் தீங்கு செய்யக்கூடாது, அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை எல்லாம் செய்ய வேண்டும். இப்படி செய்தால் அம்மையின் அருள் பெறலாம். அவ்வளோதான். நமக்குரிய தகுதி என்ன அப்படின்னா, அம்மையுடைய அருள் பெறுவதற்குரிய தகுதி என்ன என்றால், மனம் வாக்கு காயத்தால் இறை வழிபாடு. அந்த மனம் வாக்கு காயத்தில் முக்கியமான ஒன்று என்னது? மனம். அதுதான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு என்பதால். இது நல்லா இவர் சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்றார். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கெடலுமாம், அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதுமையுறவில்லையே. சிவலோகம் ஆழ்வது அப்படிதானே வீடு பேரு. அதுக்கு கொஞ்சம் கூட ஐயம் இல்லை, ஐயுறவு இல்லை. இம்மையே தரும், இந்த பிறவியிலேயே சோறு கூரை. இந்த பாடலுக்கு பாடலில் பாடினா வீடு கிடைக்கும் அப்படிமா, கிடைக்கட்டும், கண்டிப்பாக கிடச்சிருக்கு. நாங்கள் எங்களுடைய அனுபவத்திலே சொல்லுவோம், நிறையா பேர் கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட சோறு
சோறு என்பது அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம். சாப்பாடையாக கொடுக்குது, சாப்பாடும் கிடைக்கும். இந்த உலகத்துக்கு இந்த உடம்புக்கு சாப்பாடு வேணும் இல்லையா, வேண்டிய சாப்பாடையெல்லாம் கிடைக்கும். அது மட்டுமா, மேலான வீடு பேறு என்பதாக சிவகதி, சோறும் கூரையும் அதற்காக ஏத்தலாம், இடர்கடலாம், துன்பங்களெல்லாம் நீங்கி வாழலாம். எவ்வளோ ஒரு அருமையாக சொல்லப்பட்டது பாருங்க. அப்போ அறம் என்றால் நாம் விலக்க வேண்டிய தீமையான செயல்களையெல்லாம் விலக்கி நன்மையான செயல்களையே செய்து அதன் மூலமாக பொருளை ஈட்டி அந்த பொருளின் மூலமாக நாமும் நம்மை சார்ந்தவர்களும் இன்பமாக வாழ்தல். இந்த மூன்றும் இந்த உலகத்திற்கு தேவையான ஒன்று. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ்தல். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் அம்மையின் கடைக்கண் அந்த விழிக்கே அருள் உண்டு. கடைக்கண் பார்வை நம்மீது பட்டுவிடும். இதை நம்ம எளிதாக புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா உலகியல் சம்பவத்தை ஒன்று எடுத்துக்கணும். இப்போது நம்ம வீட்டுக்கு வர்றாங்க விருந்தாள்கள், எத்தனையோ பேர் வர்றாங்க, உறவினர்களும் வர்றாங்க. எல்லா உறவினர்கள் எல்லா விருந்தாளிகளையும் நம்ம ஒரே மாதிரி பாவிப்பது இல்லை. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. இப்போது நம்ம வீட்டுக்கு நம்ம பிள்ளைங்க வந்தால் ஒரு அன்போடு வாங்கன்னு உபசரிப்போம். அவங்களுக்கு வேண்டிய பலகாரங்கள், அதுவும் நம்ம பிள்ளைங்க, நம்மளே பெற்ற பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க வந்தேன்னா விசேஷமான சாப்பாடு எல்லாமே. அவங்கள வரவேற்கிற முறை ஒன்று இருக்குது. இல்லை கொஞ்சம் தூரத்து சொந்தம் அப்படின்னா அவங்கள வரவேற்கிற முறை என்று ஒன்று உண்டு. அது எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வாங்கன்னு சொல்லுவோம். அவங்க ஐயோ இருப்பாங்களா போயிடுவாங்களா, வேணால் ஒரு காப்பியை போட்டு கொடுப்போமே. இப்போ சாப்பாடெலாம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிரும். நம்ம பிள்ளையா இருந்தால் கண்டிப்பாக வகை வகையான சாப்பாடு. அவங்களா இருந்தால் ஒரு வேறு ஒரு உறவு தான், கொஞ்சம் தூரத்து உறவு. ஒரு காப்பியை போட்டு கொடுத்து அனுப்புகிற மாதிரி பேசி அனுப்பிடுவோம். இப்போ இந்த உறவுகளை தவிர்த்து வேறு ஒருத்தர், ஒரு பெரிய அதிகாரி, நமக்கு வேண்டியவர் தான், ரொம்ப வேண்டியவர் தான், ஆனாலும் கூட எப்போமோ வரக்கூடிய பெரிய பொசிஷனில் இப்போ ஒரு பதவியில் இருக்கிறான்னு வைங்களேன். இப்போ ஒரு பதவியில் இருக்கார், மேலானவர். இவர் வீட்டுக்கு வந்தால் நம்ம எப்படி இருப்போம் யோசிச்சு பாருங்கள். அப்படியே பரபரப்பாக இருக்கும். ஐயோ இவங்க வந்திருக்காங்க, நான் நினச்சே பார்க்கல, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்து நல்ல ஒரு ஆசனம் கொடுத்து இருக்க வச்சு என்னென்ன எங்கேருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியுமோ கொடுப்போமா இல்லையா? இப்போ இதிலே பாருங்கள் 3 வகையாக, இன்னும் நிறைய வகை சொல்லலாம், இருந்தாலும் இந்த 3 வகை எடுத்துக்கோங்க. 3 வகையாக இப்போது யாருக்கு உபசரிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா, அதிகாரியாக மிக உயர்ந்த போஸ்டில் இருக்கிறவர், அதுவும் ஒரு நாள் வரலை இன்றைக்கி வந்திருக்காருன்னா அவருக்கு எவ்வளோ ஒரு மரியாதையும் அந்த உபசரிப்பும் அந்த விருந்தும் நடக்கக்கூடியதாக இருக்குது பாருங்களேன். இதே போல் அம்மை அவளையே நினைந்து தொழுது வழிபட்டு நல்ல ஒரு மேலான நிலை, அதாவது அம்மையின் அன்புக்கு பாத்திரமான ஒரு நிலை உள்ளதான். அந்த நிலையை நாம் எட்ட வேண்டும். எட்டினால் இப்போ அம்மையிடம் நாம் கேட்கும்போது ஏதேனும் ஒன்றை கேட்கிறோன்னா உடனே சேங்ஷன். அவளுடைய விழி, அதனுடைய பார்வை பட்ட மாத்திரம் நம்ம கேட்கவே வேண்டாம். நீங்கள் ஞானசம்பந்த பெருமான்லாம் எடுத்து பாருங்கள், எந்த இடத்துலையும் அவர் கேட்கவே இல்லை. கையை தட்டி தட்டி தாளம் போட்டார், கைகளெல்லாம் சிவந்தது. அதை கண்டு அப்படியே இறைவன் உடனே பொன்னாளாகிய தாளம், சாதாரண தாளம் இல்லைங்க, பொன்னாளாகிய தாளம் கொடுத்தார். இதே மாதிரி எந்த இடத்துக்கு போகிறப்பையும் அவராக கைதான் மகவு முறைமை. கேட்காமலேயே மேலான ஒன்றை கொடுத்தல் அப்படின்றது. அப்போ இறைவனுடைய அருள் திருவருள் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் நாம் எப்படி வாழ வேண்டும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுதான் இந்த அறம்பொருள் இன்பம் வீடு என்று நமக்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தை இறைவனே எம்பெருமானே நமக்கு தந்திருக்கிறார். அந்த வேதங்களின் வழியாக, ஆகமங்களின் வழியாக டூஸ் அண்ட் டோன்ட், இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்ற அந்த முறைமையை வகுத்து கொண்டு அந்த வழியிலே நின்று இறை வழிபாடை செவ்வனே செய்தால் இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாகலாம்.
அதைத்தான் இங்கே பிராமிப்பட்டர் அழகா சொல்கிறார், விழிக்கே அருள் உண்டு. அந்த பார்வை பட்டாலே போதும் நமக்கு அந்த கருணையின் மூலமாக நம்ம கேட்கிறது கேட்காத எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்து விடுவாள் நம் அன்னை அபிராம வள்ளிக்கு. இப்போ வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சு உண்டு எமக்கு. இப்போ அம்மையை வழிபடணும் அப்படின்னு பார்த்தோம், இறை வழிபாடு செய்யணும்னோம். அது எப்படி சொன்னோம்? அறம்பொருள் இன்பம் வீடு என்று வேதத்திலே அங்கே 4 புருஷார்த்தங்கள் சொல்லுவாங்க. அந்த வழியிலே நாம் நின்று வழிபட வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அப்படி வழிபாடு செய்வதற்கும் நெஞ்சு உண்டு, வழிபட நெஞ்சு உண்டு எமக்கு என்றால் அந்த விதித்த விதி, அங்கே சொல்லப்பட்ட விதிகளின் வழியாக நாம் செல்வதற்கும் நமக்கு தலையில் ஒரு எழுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இப்போ கோயிலுக்கு போகணுன்னு நினச்சா நமக்குன்னு ஒரு நல்ல எழுத்து இருந்தால் தாங்க போக முடியும். அது கூட நல்ல வினை அப்படின்னு சொல்லணும். இப்போ அப்படி நினச்சா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாதே, முந்தி தான் அப்படி செஞ்சேன், இப்போயாவது சாமி எனக்கு வழிவிடக்கூடாதா? கண்டிப்பாக இறைவனிடம் விண்ணப்பமாக வைக்க வேண்டும். இறைவா உம்மை வழிபட வேண்டும், நல்வழியில் நான் நடக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு நாள் விண்ணப்பத்தை வச்சா இறை வழிபாடும் நல்வழியில் நம்மை நடத்துதலும் இறைவனுடைய கடமை. தன் கடன் அடியேனையும் தாங்குதல், எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தைகள் பாருங்கள். இதெல்லாம் நம்ம அருளாளர்கள் கொடுத்தது. இதையெல்லாம் மீண்டும் மீண்டும் சிந்தித்து பார்த்தால் இந்த பிறவியிலேயே நல்ல வழியில் நடப்பதற்கு இறைவன் நமக்கு அருள் பாலிப்பார். அதை இந்த வார்த்தையை 2வதாக கொண்டு வந்து போடுறார். வேதம் சொன்ன வழிக்கே வழிபட. இந்த வேதத்தில் சொல்லப்பட்டதான அது கூட கிரியை மார்க்கம் ஞான மார்க்கம் இருக்குது. கிரியா மார்க்கத்தில் இருப்பவர்கள் அந்த கிரியையிலேயே வேதத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த மந்திரங்களை எல்லாம் உச்சாரணம் பண்ணி சொல்வார்கள். அப்புறம் அந்த கிரியையில் முற்று பெறும்போது ஞானத்தில் கொண்டு வந்து விட்டுருவார். ஞானம்தான் இறைவனோடு நம்மை ஒன்றிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ வேதத்தில் நமக்கு வேறு ஒன்றும் வேண்டாம். நமக்கு வேதம்லாம் தெரியாது, சொல்ல தெரியாது, அதில் சொல்லப்பட்ட கிரியை மார்க்கம்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அது சொல்லியிருக்கே ஒரு அறம். அந்த அறத்தின் வழி நாம் நடக்கலாம் அல்லவா? இவ்வளோதான். அதைத்தான் அறத்தின் வழி நின்று பொருள் ஈட்டி இன்பத்தை அடைதல். இன்பம் அடைதல் நம்ம மட்டும் இல்லை, நம்மை சேர்ந்தவர்களும். இந்த 3லும் தேர்ச்சி பெற்றால், வேதத்தின் வழியாக நடந்தால், அது நடக்கிறதுக்கு சாமி எனக்கு வழிவிட்டிருக்கார். ஏன்னா வேதம் இப்படி சொல்கிறது, நீ இப்படி தான் செய்யணும். பெரியவர்களுடைய ஆசியின் மூலமாக இன்றைக்கு நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ அதன் வழியாக நாம் நடந்தால் நமக்கு மேலான அம்மை. இந்த 2வது வரியை சொல்லிட்டு முதல் வரியை சொன்னால் அம்மையுடைய விழி, அதனால் வரக்கூடிய அருள் நாம் பெறலாம் என்று சொல்லி 3வதாக ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதாவது ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது ஒருத்தர் நமக்கு வழிகாட்டுறாங்க. வழிகாட்டும்போது இந்த பக்கமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக போகணுன்றதை நமக்கு காமிச்சு கொடுத்துருவாங்க. ரைட் சைடில் இப்படி போய் லெஃப்டில் திரும்பி இப்படி போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் லெஃப்டில் திரும்பும்போது இந்த பக்கமாக திரும்பிடாதீங்க, இல்லை ஸ்ட்ரைட்டாக போயிடாதீங்க, கரெக்டாக பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு. இப்போ வேதம் சொன்ன வழியில் நான் நடக்க வேண்டும். அது வேதத்தில் விளக்கப்பட்ட சில வழிமுறைகள், இது செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கும் பாருங்க, அதில் நான் சென்று விடக்கூடாது. அப்போ அந்த வழியில் செல்லக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதைத்தான் 3வதாக சொல்கிறாரு. அவ்வழி கிடக்க, எது வேதம் சொன்ன வழி, மேலான அறவழி, அவ்வழி கிடக்க பழிக்கே உழன்று வெம் பாவங்களே செய்து நரக குழிக்கே அழுந்தும். இது வேதங்களால் விளக்கப்பட்ட சில செயல்கள். பழி பாவம். இன்றைக்கி எத்தனையோ தவறுகள் நடந்து கொண்டு இருக்கு. பார்த்தா கலிகாலம்ப்பா, களி முத்தி போச்சு, இவங்க இவ்வளோ தவறு பண்ணுவாங்களா, இவங்க இப்படி செய்வாங்களா அப்படின்னு ரொம்பவே மனது அப்படியே அலைபாயக்கூடிய நிலையிலாம் நமக்கு இருக்குது. நிறைய விஷயங்களை நம்ம கண் முன்னாலேயே பார்க்குறோம். எத்தனையோ தவறுகள்.
அதாவது கோவிலில் தவறு செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. கோவில் பொருளை களவு செய்தல். ஆனால் அவங்க இன்றைக்கி செய்கிறது ஈஸியாக செஞ்சுருவாங்க. அதனுடைய பலன் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அதனுடைய பலன் அப்படியே தெய்வம் நின்று கொள்ளும். பின்னாடி நமக்கு ஏன் இந்த துன்பம் வந்தது அப்படின்னு நம்ம மலைச்சி போய் நிற்போம் பாருங்க. இப்படி செய்கிற அந்த பாவங்கள் தான் பழி பாவங்கள். பின்பாக நம்மை வாட்டி வதைக்கும். இப்போ உண்மையிலே நமக்கு வேதங்கள் மூலமாக அறவழி சொல்லப்பட்டது என்றால் நாம் இங்கே மேலானவர்கள், இறைவனால் ஆளப்பட்டவர்கள் என்று கூட சொல்லலாம். அது எனக்கு தெரியலை, இந்த பழிபாவம் செய்யக்கூடாது அப்படின்னு தெரியாமல், தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் தண்டனை உண்டு. யோசிச்சு பாருங்க. அப்போ அதிலிருந்தெல்லாம் இன்றைக்கி தப்பிச்சு நல்ல ஒரு நூல் வழியாக நல்ல நெறியில் நம்ம இறைவன் நடக்க வைக்கிறார் என்றால் முற்செய்த தவம்தான். அது ஞான வழியில் வந்துட்டோம்னாலே தவத்தில் சிறந்தவர்கள் நாம் அப்படின்ற. இப்போ இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறாரு, அவ்வழி கிடக்க அந்த அறவழி இருக்க பழிக்கே உழன்று. பழி பாவங்களே மீண்டும் மீண்டும் செய்து கொண்டு அந்த பழியும் பாவங்களுமாக மீண்டும் 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 அதையே செயல்களை செய்து கொண்டு பால் நரக குழி. அவர்கள் எங்கே செல்வார்கள் என்றால் பஞ்சமா பாதகம் செய்யக்கூடியவர்கள் நரகம் என்று சொல்லக்கூடிய அதில் 7 உலகம் இருக்கு. அந்த 7 உலகத்தில் எந்த உலகமோ அங்கே போய் சேர்வார். பால் நரக குழிக்கே அழுந்தும் கயவர். அவர்களோடு கயவர் தம்மோடு என்ன கூட்டி இனியே, அவங்களோட எனக்கு தொடர்பு கிடையாது. அப்போ இறைவனை சத் சங்கம் என்பது இதுதாங்க. சத் சங்கம் என்றால் இறைவனை வழிபடுபவர்கள் இறை வழிபாட்டில் சிறந்தவர்களோடு தான் சேர்க்கை கொள்வார். மற்றவர்களோடு சேரவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்னத்துக்கு கோயிலுக்கு இப்போ போயிட்டு எப்போ பார்த்தாலும் பாட்டை பாடிக்கிட்டு வா அந்த பக்கமாக போவோம், அங்கே சினிமா நடக்குது, அங்கே ஒரு மீட்டிங் நடக்குது, அங்கே போவோம். அப்புறம் அங்கேயும் போனால் வேண்டாத பேச்சுக்கள், அவளை பற்றி குறை இவளை பற்றி குறை, இப்படியே பேசி பேசி இதெல்லாம் நம்மளை பால் நரகத்திற்குள் தள்ளிவிடும். மற்றவர்களை பற்றி குறைத்து பேசிக்கொண்டு அது இல்லாது பொல்லாது இது எல்லாமே நம்மளை பஞ்சமா பாதகத்தில் கொண்டு தள்ளிவிடும் அல்லவா. அப்போ அவர்களோடு கூட்டு என்பது கிடையாது. அவர்களோடு குளிக்க அழுந்தும் கவர்ந்தோடு கயவர் தம்மோடு என்ன கூட்டு அவங்களோட கூட்டணி போட்டு என்ன செய்ய போகுது. அதனால் இனிமேல் இவர்களோடு கூட்டு என்பது கிடையாது. இந்த சத்சங்கம் மிக உயர்ந்த அறவழியில் நிற்பவர்களோடு சேர்ந்து அறவழியில் நின்று அப்படி நிற்பதால் அம்மையின் அருளை நான் பெறலாம். அருமையான ஒரு பாடலாக நாம் இன்றைக்கு உலக வாழ்விலே எப்படி வாழ வேண்டும், இந்த உலக வாழ்க்கையில் வாழ்வதால் நல்ல அறவழியில் வாழ்வதால் இங்கே அம்மையின் அருளை பெறலாம். அம்மையின் அருளை பெறுவதால் மீண்டும் ஒரு பிறவி என்பது நீங்கி மேலான சிவகதி அடையலாம் என்று அருமையாக சொல்லப்பட்ட 79வது பாடல்தான் விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு. வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சு உண்டு எமக்கு. அவ்வழி கிடக்க பழிக்கே உழன்று வெம் பாவங்களே செய்து பால் நரக குழிக்கே எழுந்தும் கைவரதமோடு என்ன கூட்டு இனியே என்பதாக அருமையான ஒரு பாடலை அமைத்து கொடுத்திருக்கிறார் அமராபிப்பட்டர். நாமும் இதனை உணர்ந்து கொண்டு இறை வழியில் நிற்க வேண்டும், அறவழியில் நிற்க வேண்டும், மேலான இறை அருளை பெற வேண்டும், இகபர சௌபாக்கியங்களை பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு அருமையாக இந்த பாடலை இன்றைக்கு சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியமைக்கு திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி கேட்டு மகிழ்ந்த உங்களுடைய பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். அரர்ம பார்வதி பதே அரர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி நன்றி.